வெல்கம் டு சினிமா அப்டேட்ஸ். இன்னைக்கான சினிமா அப்டேட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம பாலகிருஷ்ணா ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ண போறாராம். அதுதான் ரொம்ப ஹைலைட்டான நியூஸ். இப்படி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பேசலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கூலி. ரஜினி சாருடைய 171வது படம். நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை இயக்குறாரு. இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, கடைசியா லோகேஷ் கனகராஜ் பண்ண படம் வந்து சரியா போகல. நிறைய விமர்சனங்கள் இருந்தது. அதுக்கெல்லாம் அவர் பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நெல்சனுக்கும் வந்து பீஸ்டுக்கு அப்புறம் ஒரு தடுமாற்றம் இருந்தது. ஆனா நம்பி ரஜினி சார் அந்த படத்தை கொடுத்தாங்க. அது தமிழ் சினிமாவிலேயே அதிக வசூல் பண்ண படம் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கி கொடுத்துச்சு. 650 கோடி வரைக்கும் சொல்றாங்க. அந்த வசூல கூலி படம் ஒரு 1000 கோடி வசூல் பண்ணி முறியடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் ஒரு 3 மாதங்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள ஷூட்டிங் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து டப்பிங் ஒர்க் வந்து ஸ்பீடா போயிட்டு இருக்கான். இதில் முக்கியமான ஒரு அப்டேட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் கான் நடிக்க போகிறாரு. அவருடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அமீர் கானுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரோல் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பூஜா ஹெக்டே வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போதான் அவங்க வந்து ரெட்ரோ படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் அவங்க என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தை பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஜனநாயகன் படம் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்பீடாக போயிட்டே இருந்தது. இடையில கொஞ்சம் கேப் விட்டு தான் இந்த படத்தை வந்து வினோத் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, தளபதி அவர்களுடைய அரசியல் அது சார்ந்த விஷயங்கள் அது ஒன்று போயிட்டு இருக்குது. ரெண்டாவது கொஞ்சம் பட்ஜெட் காரணமாக ஒரு சில நாட்களுக்கு நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்பீடாக போணுச்சு. இப்போ என்னன்னா, இந்த படத்தோடைய வேலைகள் வந்து கொடைக்கானல்ல போயிட்டு இருக்கு. இப்போ கொடைக்கானல்ல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கனால, அது இல்லாம தளபதி அவர்கள் வந்து மதுரை ஒரு சில இடங்களுக்கு வந்து அரசியல் விஷயமா போயிட்டு வந்துகிட்டு இருக்கனால நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் முடிச்சிட்டு ஷூட்டிங் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா, மழை பெஞ்சிட்டு இருக்கனால சரி கொஞ்ச நாள் அந்த படத்தோடைய ஷூட்டிங்கை நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால தளபதி அவர்கள் அடுத்து அரசியல் சம்பந்தமான சில வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். கூடி சீக்கிரம் அது பத்தின ஒரு அப்டேட் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்து சூர்யாவுடைய 46 அந்த படத்தை யார் இயக்க போறா அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. படம் ஓரளவுக்கு விமர்சன ரீதியா பேர் வாங்கியிருக்கு. எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் இந்த படம் வந்து கவர தவறிட்டு அப்படின்னு சொல்லலாம். ரசிகர்களுக்கான ஒரு படம் அப்படின்றது சொல்லலாம். இந்த படம் வந்து முதல் நாளே ஒரு 30 கோடி வரைக்கும் வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்தாலும், சூர்யா நடிச்சு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டேல வந்து அதிக கலெக்ஷன் எடுத்த படம் ரெட்ரோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேரை வாங்கிருச்சு. இப்போ 46 வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் இயக்க போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வந்து நம்ம விக்னேஷ் சிவனால தான் அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா விக்னேஷ் சிவன் எடுத்த தானா சேர்ந்த கூட்டத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து நடிச்சிட்டு இருந்தார். விக்னேஷ் சிவன் படத்தில் ஆர்ஜே பாலாஜி வந்து நடிப்பார். அதில் ஏற்பட்ட அந்த பழக்கத்தின் மூலியமாக தான் இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து நம்ம சூர்யா அவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் சூர்யா 46 யார் இயக்க போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கி பாஸ்கரை இயக்குன வெங்கட் அல்லூரி அவர் தான் வந்து இயக்க போறாரு. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், படம் தாறுமாறா இருக்கும். அந்த படத்தோடைய பாணியிலேயே இந்த படத்தையும் வந்து சூர்யா வச்சு இயக்குறாராம். சூர்யா அவர்களுக்கு இந்த மாதிரியான கேரக்டர்கள்லாம் பயங்கரமா செட் ஆகும். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போடுறாராம். அது மட்டும் இல்லாமல் பாலிவுட்லேருந்து ஒரு நடிகையை வந்து நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். சூர்யா அவர்களுடைய 45 வந்து கண்டிப்பாக தரமான ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கும்போது ஓரளவுக்கு காமெடி கமர்ஷியல் வச்சு அந்த படத்தை ஒப்பேத்திருவார் அப்படிங்கிறது தெரியும். 46 அல்லூரி வெங்கட் அல்லூரியும் வந்து தரமான படம் கொடுக்கக்கூடியவர் தான். அடுத்து வர 2 படங்களுமே சூர்யாவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி, பாண்டியராஜன் இவங்க 2 பேருடைய கூட்டணியில ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துடைய பேர் வந்து இப்போ வச்சுட்டாங்க. அதில வந்து நித்யா மேனன் வந்து அவருக்கு பேரா நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு மலையாள படம் 19 முடியும். அந்த படத்தில வந்து 2 பேருமே வந்து பேரா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் இது வந்து ஒரு குடும்ப உறவுகள முக்கியத்துவம் பண்ணி பாண்டியராஜ் அப்படின்னாவே குடும்ப உறவுகள தான் முக்கியத்துவம் குடுத்து எடுப்பாரு. அந்த மாரி தான் இந்த படமும். இதுக்கு வந்து ஆகாய வீரன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சாம். கூடிய சீக்கிரம் இத பத்தின அப்டேட்டுகள் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் நான் குடுக்க போற 2 விஷயமே வந்து தல அஜித் பத்தியும், அதுக்கப்புறம் ரஜினி சார், பாலகிருஷ்ணா இவங்க 2 பேர் பத்தின ஒரு ஹைலைட்டான நியூஸ் தான். ஃபர்ஸ்ட்டு தல அஜித்தோடைய அடுத்த படத்தை யார் இயக்க போறா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப நாளாவே போயிட்டு இருந்தது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர சொல்லிட்டு இருந்தாங்க. சிவா, அதுக்கப்புறம் விஷ்ணுவர்தன், அதுக்கப்புறம் அட்லி, தனுஷ் இப்படி ஒவ்வொருத்தவங்க பேரையும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதில வந்து தனுஷ் வந்து கண்டிப்பா அவர வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிறது அஃபிஷியலாவே வந்த மாரியே நெறைய சேனல்கள்ல போட்டுட்டு இருந்தாங்க. பட் அஜித் அவர்கள் அவர்ட்ட வந்து ஒரு கதை கேட்டிருக்கதாவும், ஒன் லைன் கேட்டதாவும், அதுக்கப்புறம் ரேஸ்லாம் முடிச்சுட்டு வந்து நான் உங்கள்ட்ட கதை கேட்குறேன் அப்படின்னு சொன்னதாவும் சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் விஷ்ணுவர்தனும் கிடையாது அப்படின்ட்டாங்க. சிறுத்தை சிவாவும் கிடையாது.
அப்புறம் யார் தாங்க பண்ண போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப ஆதித் ரவிச்சந்திரன் தான் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரியான செய்திகள் வந்து போயிட்டே இருந்தது. இப்ப அத வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவரு தான் பண்ண போறாரு. ஏன்னா, குட் பேட் அக்லியும் வந்து ஒரு நல்ல பேர வாங்கி குடுத்துருச்சு. அடுத்து ஒரு வாய்ப்பு குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவர் அஜித் சார பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு இயக்குனர்களுக்கு 3 வாய்ப்பு குடுப்பாரு. அந்த மாரி இவருக்கும் வந்து ஏன்னா ஃபேன் பாயா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அப்புறம் இதில வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. குட் பேட் அக்லி மாரி இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு கதைய முக்கியத்துவம் குடுத்தே போங்க. ஏன்னா, இந்த படத்தில வந்து தல அஜித்துக்காகவே எழுதப்பட்ட ஒரு கதையா இருந்தது. அந்த மாரி வேணா கதைக்கு முக்கியத்துவம் குடுத்து ஒரு கதை ஓட்டத்தில நான் ட்ராவல் பண்ற மாரி ஒரு ஸ்கிரிப்ட்ட ரெடி பண்ண சொல்லியிருக்காங்களாம். ஸோ, அவரும் வந்து அந்த முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காராம். ஆனா, ரேஸ் முடிச்சு வந்தா தான் தெரியும். தனுஷா, ஆதிக் ரவிச்சந்திரனா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க கன்ஃபார்ம் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. கடைசியா நம்ப ரஜினி சார் படத்தில வந்து பாலகிருஷ்ணா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாரியான செய்தி. இது வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 தான். ஜெயிலர் 2 ஜெயிலர் 1 வந்து சக்கப்போடு போட்டுச்சு. இண்டஸ்ட்ரியோடைய அதிக வசூல் பண்ண படத்தில அந்த படம் தான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துக்கு அப்புறம் இந்த ஜெயிலர் 2க்கு அப்புறம் நெல்சன் வந்து ஜூனியர் என்டிஆர வச்சு தான் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரியான செய்திகள் போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் தான் தேவார படத்துக்கு மியூசிக் பண்ண அந்த பழக்கத்தில நம்ப நெல்சனுக்கு இந்த வாய்ப்ப வாங்கி குடுத்ததா சொல்றாங்க. சரி இது ஒரு பக்கம் இருக்க. இப்ப ஜெயிலர் 2 ஒரு டார்க் காமெடிய பேஸ் பண்ணி தான் வருது. நான் ஏற்கனவே முந்தைய வீடியோக்கள்ல சொல்லியிருந்தேன். ஜெயிலர் 2 வந்து அவரு ஜெயிலரா இருக்கும்போது என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ, அத தான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணி அந்த படத்த எடுத்துக்கிட்டு வராங்க. அதில வந்து ரஜினி சார் யங்கா இருக்கிற மாரி தான் காமிக்க போறாங்களாம். இதில வந்து நெறைய பேர் எஸ்.ஜே. சூர்யா தான் வில்லன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவரு மோகன்லால் நடிக்க போறாரு, சிவராஜ் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாரி நெறைய இதெல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து தெலுங்கு சூப்பர் ஸ்டார்ன்னே சொல்லலாம் பாலகிருஷ்ணா. தமிழ்ல எல்லாருக்குமே அவர தெரியும். மீம்ஸ்ல ஏதாவது மீம்ஸ் கிடைக்கலன்னா பாலகிருஷ்ணாவ வச்சு தான் மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல்ல அதாவது ஜெயிலர் 1ல வந்து சிவராஜ் பண்ணார் இல்லையா? அந்த மாரியான ஒரு முக்கியத்துவம் உள்ள ஒரு சின்ன ரோல்ல வந்துட்டு போற மாரி ரொம்ப மாஸா இருக்கிற மாரி தான் இத எடுக்க போறாங்க. அஃப்கோர்ஸ் பாலகிருஷ்ணா அப்டின்னாவே மாசு தான். அவரு வந்தாவே மாஸா தான் அத வச்சே ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. அது ஒரு பெரிய அளவுல ஒரு 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 2 நிமிஷம் வந்துட்டு போனாலும், அது மாஸா இருக்கிற மாரி தான் அந்த ரோல வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ, அதுவும் வந்து வேற லெவல் சம்பவமா இருக்கும். அது வந்து எதுக்குன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் ரஜினி சாருக்கு தெலுங்குலயும் வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகம். இதில பாலகிருஷ்ணா நடிச்சாருன்னா, அது தமிழ்ல எப்படி இருக்கோ, அதேபோல தெலுங்குலயும் ஓடிரும் அப்படிங்கிறது தான். மியூசிக் பத்தி அனிருத்திட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஜெயிலர் 1ல வச்சிருந்தார் இல்லையா? ஜெயிலர் 1ல ஒரு பாட்டு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு வேட்டையன்லயும் வந்து ஹண்டர் வெண்டர்லயும் வந்து சூப்பர் ஸ்டார் பேர மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதேபோல இப்ப ஜெயிலர் 2லயும் வந்து அந்த மாரி சூப்பர் ஸ்டார் பேர வச்சு ஒரு பாட்டு வரப்போகுது அப்படிங்கிறத அனிருத்தும் வந்து ஒரு கன்ஃபார்ம் நியூஸ குடுத்திருக்காரு. இன்னும் நம்ம எதிர்பார்க்காத நெறைய விஷயங்கள் வந்து ஜெயிலர் 2ல நெல்சன் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இன்னைக்கான அப்டேட் இதுதான். இதில உங்களுக்கு எந்த நியூஸ் புடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணா இன்னும் நெறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து சஜெக்ஷன் ஆகும். அதனால கண்டிப்பா பார்க்கும்போது அந்த லைக் பட்டன அப்படியே தட்டி விட்டுட்டு, நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்தில இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்னு குடுத்தீங்கன்னா, நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.